Hello dear students, welcome class to Maximum K Math channel. 10th standard maths exercise 8.4 la 8th question கான solution detailed பார்க்கலாம். 3 unbiased coins are tossed. இந்த இடத்துல unbiased ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா unbiasedனா நான் டாஸ் போடும்போது கரெக்ட்டா ஒன்னு ஹெட் விழும் இல்லனா கரெக்ட்டா டைல் விழும். இது ரெண்டும் இல்லாம காயின் நடுவுல நிக்காது. ஒரு ப்ராபபிலிட்டின்றது கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாமல் அப்படின்றதுக்கான மீனிங் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க. 3 unbiased காயின்ஸ் ஆர் டாஸ்டு. 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறாங்க ஒன்ஸ் ஒரே நேரத்தில். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 tails. இந்த இடத்துல இந்த வேர்ட் அட்மோஸ்ட் ஆர் அட்லீஸ்ட். ஸோ இந்த ரெண்டு வேர்டுக்கு சில கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி கன்ஃபியூஷன் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு அது கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கிளியர்னு ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அட்மோஸ்ட் அண்ட் அட்லீஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு கிளியராக வந்து மீனிங் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல சென்டராக ஆர் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கும் இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் ஆர்ன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர் எப்போ கேட்டாலும் அந்த இடத்துல யூனியன் ஃபைண்ட் பண்ணணும். அண்டுன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். இந்த அட்மோஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத அண்ட் அட்லீஸ்ட்னு ஒரு வேர்டு, இது ரெண்டுத்துக்கும் எப்படி நம்ம டிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மோஸ்ட்னு கொடுத்து அது பக்கத்தில் என்ன இருக்குன்னா 2 இருக்கு. ஓகே, இப்போ அட்மோஸ்ட் 2 அப்படின்னா ஒன்று இந்த 2ஆ இருக்கணும். ஓகே, 2 டைல் 2 டைல்ஸ் எடுத்துறாங்க. 2 டைல் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா 2 or less than that, அதை விட கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் பக்கத்தில் 2 ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 2 ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஹெட்ஸ் இருக்கலாம், ஆர் அதை விட மோர் அதிகமாக இருக்கலாம், ஆர் கிரேட்டர்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மோர்னு கிரேட்டர்னு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அட்மோஸ்ட்னு நம்மளை கேட்டாங்கன்னா 2 2ஆக இருக்கலாம். அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் அப்படின்றனா 2 டைல் இருக்கலாம், இல்லை 2 விட கம்மியாக இருக்கலாம். 2 விட கம்மியாக வரும்போது டைலே இல்லாமே இருக்கலாம், அதான் கண்டிஷன். அட்மோஸ்ட் அப்படின்ட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது பக்கத்தில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ 2 டைல் அப்படின்னு அது கம்மியாக இருக்கணும். அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2 டைல் இருக்கணும், ஆனால் அதுக்கு அதிகமாகவே இருக்கலாம், சரிங்களா? ஸோ 2 ஹெட்னு கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 2 ஹெட்னு கேட்டிருந்தாலும் இந்த இடத்துல 2 ஹெட் ஆர் கிரேட்டர் தன் தட், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்றதான் கண்டிஷன். ஓகே, இந்த இடத்துல 3 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க. சொல்யூஷனில் 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் வரணும்னு தெரியும்னா ஒரு ட்ரீ டயக்ராம் எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு காயின், இந்த காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹெட்டோ இல்லை ஒரு டைலோ கிடைக்கும். ஒரு ஹெட்டு ஒரு டைல் கிடைக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காயின், மொத்தம் 3 காயினில் ஃபர்ஸ்ட் காயின் விழுது, பக்கத்தில் ஒரு காயின் விழுது. இப்போ அந்த காயினில் ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டு விழுந்துருச்சு, அது பக்கத்துலேயே என்ன ஆகும்னா ரெண்டாவது ஒரு காயின் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட், ரெண்டாவதா இருக்கக்கூடிய காயின்ல ஒரு ஹெட்டோ ஒரு டைலோ வரலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் காயின்ல டைல் வந்துருச்சு, இந்த டைல், அந்த காயின் கூட ரெண்டாவது காயின்ல ஒரு ஹெட்டோ ஒரு டைலோ வரலாம். ஸோ ஒரு ஹெட்டோ ஒரு டைலோ வரலாம். ஸோ இங்கிருந்து 2ஆ பிரியுது, திரும்பி இங்கிருந்து 2ஆ பிரியுது. இப்போ அடுத்ததான் 3ஆவது ஒரு காயின் இருக்கு. அந்த காயின் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காயின்ல ஒரு ஹெட்டு, ரெண்டாவது காயின்ல ஒரு ஹெட் விழுந்துருச்சு, இது கூட 3ஆவதா இருக்க காயின்ல ஒரு ஹெட்டோ ஒரு டைலோ வரலாம். இந்த ஒரு ஹெட்டோ ஒரு டைலோ வரலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட் விழுந்துருச்சு, ரெண்டாவது காயின்ல டைல் விழுந்துருச்சு, 3ஆவது காயின்ல மறுபடியும் ஒரு ஹெட்டோ இல்லை ஒரு டைலோ வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஹெட்டு ஒரு டைல், இதுக்கு ஒரு ஹெட்டு ஒரு டைல். இதுதான் இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம பார்க்கும்போது ஹெட்டு 3 ஹெச், 1 2 3 கமா ஹெட் டைல், ஹெட் போட்டாச்சு. இப்போ ஹெட் போட்டோம், ஹெட் டைல் போட்டோம். அடுத்ததா ஹெட் டைல் ஹெட், HTH, ஒரு ஹெச் ஒரு டி ஒரு ஹெச். இப்போ HTH போட்டுட்டோம், HTET, H டபுள் டி, HTT கமா. இப்போ HTT போட்டாச்சு. ஸோ 1 2 3 4 இந்த ஃபர்ஸ்டா இருக்க பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது இந்த பார்ட் போகும் THH
T H H, comma T H T T H T, comma. So T H H போட்டோம், T H T போட்டோம், T T H போடும், T T H, comma T T H போட்டாச்சு, T T T, 3 டைல், மொத்தத்தில் 8 வரும். அந்த 8 மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 அப்படின்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்ததுன்னா நீங்கள் இந்த ஒரு டயக்ராம், ட்ரீ டயக்ராம் மெத்தடில் போயிடலாம். இப்போ n of s என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இதோடைய கவுண்ட் வந்து மொத்தம் 8, 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்மோஸ்ட் 2 டைம் சொல்லிட்டாங்களா? ஓகே, இந்த ஈவெண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்து ஏ, இந்த ஏக்குள்ள என்னென்ன இருக்கணும்? அட்மோஸ்ட் அப்படின்னா என்னன்னா 2 டைல். அட்மோஸ்ட் 2 டைல்னா 2 டைல், 2 டைல் இருக்கலாம், இல்லை 2 விட கம்மியாக இருக்கலாம். 2 விட கம்மியானா இல்லாமல் கூட இருக்கலாம். 2 விட கம்மி என்னென்ன நம்பர்ஸ்? 2 விட கம்மியாக இருக்கிறது 1, 1 விட கம்மியாக இருக்கிறது 0. இங்கே நம்ம எதை பார்க்கணும்? டைலை பார்க்கணும். 2 டைலை விட கம்மியாக இருக்கிறது எது எதுன்னு பாருங்கள். இல்லை 2 டைலாக இருக்கணும், 2 டைலை விட கம்மியாக இருக்கணும். அதான் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ்னா 2 டைல்ஸ் இல்லை அதை விட கம்மியாக இருக்கணும். 2 டைல்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல 2 விட கம்மியாக ஒரு டைல், இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு டைல் இருக்குது, 2 விட கம்மியாக ஒரு டைல். இந்த இடத்துல 2 டைல் இருக்குது, அப்போ இதையும் கன்சிடர் பண்ணலாம். 2 விட கம்மியாக ஒரு டைல், அந்த ஒரு டைலும் இல்லாத இந்த ஹெச்ன்றது என்னன்னா டைலே இல்லை. அட்மோஸ்ட்னா என்ன? 2 டைல் இல்லைன்னா 2 விட கம்மியா. 2 விட கம்மியானா 1 இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த 3 ஹெட் எடுத்துக்கிறோம், ஏன்னா அந்த இடத்துல டைல் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டைல், இங்கே ஒரு டைல், இங்கே 2 டைல், இந்த இடத்துல ஒரு டைல், இந்த இடத்துல 2 டைல், இந்த இடத்துல 2 டைல். பட் இந்த 3 டைலை நீங்கள் எடுக்கக்கூடாது. அட்மோஸ்ட்னா என்னன்னா 2 விட கம்மியாக இருக்கும், அதான் மீனிங். பட் 3க்கு நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ இதை மட்டும் நம்ம விட்டுட்டோம். இப்போ இதை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு n of a அப்படின்றது என்னன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏ வந்து எழுதிக்கணும், இது எல்லாத்தையும் எழுதணும். ஸோ அப்போ ஏ வந்து நம்ம ஓகே இங்கே நம்ம ரைட் டவுன் பண்ணிக்கலாம். ஏவுடைய டேர்ம்ஸ் என்னன்னா 3h, 3h, அதுக்கப்புறம் 2h ஒரு p, அதுக்கப்புறம் h t h இருக்கு, h t t இருக்கு, அண்ட் t h h, comma t h t, comma t t h. இவ்வளவுதான். இந்த இடத்துல நமக்கு n of a வந்து என்னன்னு பார்த்தோம்னா 7. n of a வந்து 7. இதை நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ n of a வந்து நமக்கு 7 வந்துருச்சு. அடுத்ததாக அதே மாதிரி பிக்கும் வேணும் டைரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்துக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பி என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம் கிளியரா. ஸோ கண்டினியூஸாக அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியுன்றதுனால நான் பி என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ண போகிறேன். இப்போ பி வந்து பார்க்குறோம். பின்னா என்ன? அட்லீஸ்ட் 2 ஹெட் இருக்கணும். அட்லீஸ்ட் 2 ஹெட்னா 2 ஹெட் இருக்கலாம், 2 விட அதிகமாக இருக்கலாம். இப்போ அட்லீஸ்ட் 2 ஹெட், இந்த இடத்துல 3 ஹெட் இருக்கு, அப்போ அந்த 3 ஹெட் எடுத்துக்கலாம். ஓகே, 2 ஹெட் 2 விட அதிகமாக இருக்கணும், அதான் கண்டிஷன். இந்த இடத்துல 2 ஹெட், அப்போ இது எடுத்துக்கலாம். 2 ஹெட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 ஹெட், அது எடுத்துக்கலாம். HTH அண்ட் 2 ஹெட் 2 விட அதிகமாக இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எத்தனை ஹெட் இருக்கு? ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு. அவங்க சொன்னது அட்லீஸ்ட்ன்ற கண்டிஷன். அட்லீஸ்ட் அப்படின்னா 2 ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னா 2 ஹெட் அப்படின்னா அதை விட அதிகமாக தான் இருக்கணும். இந்த இடத்துல 2 ஹெட் இல்லை, 1 தான் இருக்கு, எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல 2 ஹெட் இருக்கு, ஸோ THH இதை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல 2 விட கம்மியாக ஒரு ஹெட் தான் இருக்கு, எடுக்க முடியாது. இந்த இடத்துல 2 விட கம்மியாக ஒரு ஹெட் தான் இருக்கு, அதையும் எடுக்க முடியாது. இந்த இடத்துல ஹெட்டே இல்லை, அதையும் எடுக்கக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா என்னன்னா 2 ஹெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, 2 ஹெட்ஸ் இல்லைன்னா அதோட அதிகமாக. இப்போ 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல n of b, n of b வந்து நமக்கு 4. இப்போ n of b தெரிஞ்சிருச்சு, n of a தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் ஆர். ஆர்ன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? யூனியன் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஏக்கும் பிக்கும் யூனியன் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னு பாருங்க. ஃபார்முலால P of A union B னா ஒரு P of A plus P of B. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா P of A intersection B மைனஸ் வேற பண்ணணும். அப்ப A intersection B நம்ம கிட்ட இல்ல, அதையும் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணோம்னா ஏவும் பியும் 2 இடத்துல எது காமனா இருக்கும் பாருங்க. A intersection B என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஏவும் பி இன்டர்செக்ஷன்ல செக் பண்றோம். இங்க ஏலயும் இருக்கணும், பிலயும் இருக்கணும், அதான் இன்டர்செக்ஷன். யூனியன்னா 2 இடத்துல இருக்கிற மொத்தத்தையும் எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் போது 2 இடத்துலயும் காமனா எது இருக்கோ அதுதான் எழுதணும். ஸோ இன்டர்செக்ஷன்ல இந்த 3 ஹெச் இங்க இருக்கு, எடுத்துக்கலாம். 2 ஹெச் டி இங்கே இங்க இருக்கு.
HTH இருக்கு அண்ட் THH ரெண்டுமே இருக்கு. ஸோ A intersection B. அப்போ நம்ம பார்க்கும்போது A intersection B ல நமக்கு 1 2 3 4 இந்த A intersection B ல மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. அப்போ இது 4. இது வந்து 4ன்றது நம்பர் ஆஃப் A intersection B. அந்த கவுண்ட் அந்த n ஆஃப் A intersection Bன்றத நான் இங்க 4ன்னு சொல்றேன். இந்த இடத்துக்குள்ள நீங்க என்ன எழுதணும்னா இந்த 4 டேர்ம்ஸ் இங்க வரும். அப்ப இது வந்து 4 தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நமக்கு A யூனியன் B ஃபைண்ட் பண்ண போறோம். P ஆஃப் A க்கு ஃபார்முலா என்ன? n ஆஃப் A டிவைடட் பை n ஆஃப் S. பிளஸ் போடுறோம் P ஆஃப் B னா n ஆஃப் B டிவைடட் பை n ஆஃப் S மைனஸ் P of A intersection B. அப்ப n of A intersection B divided by n of S. இப்ப இதோட வேல்யூஸ்லாம் என்னன்னு பாருங்க. n of A நம்ம 7 ஃபைண்ட் பண்ணிருக்கோம். 7 divided by n of S வந்து 8, so 8 போட்டாச்சு. பிளஸ் போடுறோம். n of B வந்து நம்ம 4 ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். so 4 divided by n of S வந்து 8 மைனஸ் போட்டு n of A intersection B என்ன? நமக்கு நம்பர்ல 4 divided by n of S வந்து 8. ஸோ இந்த டேர்ம் நீங்க கேன்சல் பண்ணிடுவோம் டைரக்டா. இதுவும் 4/8 இதுவும் 4/8 மைனஸ் பிளஸ்ல இருக்கு. டிஃபரன்ஸ் சைன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 7/8. ஸோ ஃபைனலா நமக்கு இந்த A யூனியன் B ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B உடைய ஆன்சர் வந்து 7 divided by 8. ஸோ தட்ஸ் இட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.